ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி அவல் வச்சு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அவலை நனைச்சி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு 10 கருவேப்பிலை இலை எடுத்துக்கலாம். 10 புதினா இலை, கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, சின்ன மூடி எலுமிச்சம்பழத்தை அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் இது அரைக்கும் போது கலர் மாறாமல் இருக்கும். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தியாச்சு. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு, இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வர்ற டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்திட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்தியாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே வணக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் நீங்கள் அரைக்கிறதுக்கு கம்மியாக போட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இது கூட சேர்த்திக்கலாம். இதையும் சேர்ந்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்கி விட்டுட்டா பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போயிடும். பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மறுபடியும் கலந்துட்டு நம்ம உதுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த அவல் இருக்கு இல்லையா, அதையை அப்படியே இது கூட சேர்த்திட்டு பெரிய கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவல் உடஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு அப்படியே கலந்து விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா சின்ன ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் ஜென்டிலாக அப்படியே மேலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிற உப்பே இதுக்கு போதுமானதாக இருக்கும். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதும் அவ்வளோதான், நம்மளோட நல்ல கலர்ஃபுல்லாக க்ரீன் மசாலா போகா ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு ரெசிபி. அவல் கழுவிட்டு நம்ம அதுக்கு 2 கப் அவல்னா 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு ஓட்டை பாத்திரத்தில் அந்த அவலை மாற்றி வச்சிடணும். அதை ரொம்ப கலக்கக்கூடாது. அப்படி கலக்காமல் இருந்தாலே உதிரியாக நமக்கு இந்த அவல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான க்ரீன் அவல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.